வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. Which of the following symptom is likely to affect astronaut in space? எது ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ அந்த அஸ்ட்ரோனட்டை அஃபெக்ட் பண்ணும்? அதானே அப்ளிக்டர் அஸ்ட்ரோனட் அப்ளிக் எது வரும்? இது மாதிரி இது வராது. ஸ்வாலன் ஃபீட் உனக்கு கிளியரா இருக்கணும். ஏன் அஸ்ட்ரோனட்ல என்ன வித்தியாசம்? எர்த்ல இருக்கிறப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? எர்த்ல இருக்கிறப்போ கிராவிட்டி இஸ் ஆக்டிங் டவுன். ரொம்ப சிம்பிள். Acceleration due to gravity is highest, or because of acceleration due to gravity, the blood circulation won't be even throughout our body. Blood circulation will be greater at the leg than the head. இது எர்த்ல. ஆனா அப்போ ஸ்பேஸ்ல ஈவனா இருக்கும் கிராவிட்டி. அப்போ blood circulation also will be even. இப்ப கடவுளுடைய படைப்பு எப்படி இருந்திருக்கும்? நம்ம pressure, blood pressure will be greater at leg, less at the head normally. ஆனா அங்க போன முறை என்ன ஆயிருது? ஈவனா ஆனதுனால ஸ்வாலன் ஃபீட் வராது. நார்மலா ஸ்வாலன் ஃபீட் வராது. ஏன் வரும்? அதிக இப்ப என்ன வருமா? ஸ்வாலன் பேஸ் வரும். கிராவிட்டி லெஸ்ஸா இருக்கு, ஈவன் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும். அப்போ அதே பிளட் பிரஷர் இருக்கனால லோ பிரஷர் இந்த இடத்துல ஹெட்ல ஹை பிரஷர் வந்ததுனால ஸ்வாலன் பேஸ் வரலாம். ஸ்வாலன் பேஸ் வந்துச்சுன்னா அதோடைய கண்டினியூஷன் தான் ஹெட்டேக். அதோடைய கண்டினியூஷன் தான் ஓரியன்டேஷன் ப்ராப்ளம், ஐ ஓரியன்டேஷன் ப்ராப்ளம். சோ இது மூணு வரலாம். எது இதனால வராது? ஸ்வாலன் லெக் வராது. அதுல கால் சூம்பலாமா இது மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா பிரஷர்ன்றது அந்த பெயின் வரலாம் கால்ல, அது மாதிரி ஏதாவது வரலாம். ஆனா இதுதான் அதோடைய நார்மலா நடக்கிற காசஸ். அப்ளிக்டின் இது மாதிரி காசஸ் வரும் யாருக்கு? அஸ்ட்ரோனட். ஸ்வாலன் பேஸ் வரலாம். அது கான்சிக்வென்ஸ் ஹெட்டேக், ஓரியன்டேஷன் ஆஃப் ஐ ப்ராப்ளம் வரலாம்.